Good morning, students. Today we are going to see the pictogrammar in page number 97. Okay, pictogrammar. First picto na enna picture. The picture representation of the grammar. ஸோ உங்களுக்கு கிராமர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிக்சர் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த ரீசனுக்காக ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்டோகிராமரில் இன்றைக்கி கொடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். என்ன டாபிக்? அட்ஜெக்டிவ்ஸு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் ஆல்ரெடி அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தோம், அப்படி தானே? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு பார்ட் தான் அட்ஜெக்டிவ். ஸோ வாட் இஸ் அட்ஜெக்டிவ், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, ஜஸ்ட் நவ் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிக்டோகிராமருக்குள்ளே போகலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ்னா என்ன? வாட் இஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? இட் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். இட் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். ஓகேவா. இட்ஸ் டிஸ்கிரைப்ஸ் எ நவுன். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற அந்த வேர்டை என்னன்னு சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற அந்த வேர்டை என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he is a tall boy. சென்டென்ஸ் இருக்கு வச்சுப்போம். ஓகேவா. he is a tall boy. ஓகே. ஸோ இதில் he அப்படிங்கிறது என்னது? நவுன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதெல்லாம் பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? he அப்படிங்கிறது என்னது? நவுன், ப்ரொனவுன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இஸ் அப்படிங்கிறது என்னது? வேர்ப். ஓகேவா. இந்த டால் அப்படிங்கிறது என்ன? டால் அப்படிங்கிறது என்னது? பாருங்கள், he is a tall boy. ஸோ இந்த டால் பாருங்கள் யாரை பற்றி சொல்லுது? ஆக்சுவலாக இட்ஸ் ரெப்ரசன்ட் த நவுன், அப்படிதான், டிஸ்கிரைப்ஸ் த நவுன். அப்போ இந்த டால் அப்படிங்கிறது தான் என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேவா. ஸோ இப்போ நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால், தட் மீன்ஸ் டிஸ்கிரைப்னா என்ன அர்த்தம்? நவுனை பற்றி ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லுது, அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டால் மட்டும் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ இஸ் அ பாய் அப்படின்னா அவன் ஒரு பையன், அப்படிதான் சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஹீ இஸ் அ டால் பாய் அப்படின்னு வரும்போது அவன், அந்த பையன் வந்து ரொம்ப உயரமான பையன். ஸோ அந்த பர்சனை பற்றின டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குது அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது, அவ்வளோதான். ஓகேவா. ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ அந்த நவுனை பற்றி ஏதாவது இட்ஸ் டிஸ்கிரைப், இட் டெல் அபவுட் நவுன். ஸோ அதுதான் என்னது? அட்ஜெக்டிவ். ஏன்னா இந்த கான்செப்டில் போகிறதுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நவுனை டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா. நவுனை பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுது, அவ்வளோதான். ஸோ நவுனுக்கு இருக்கிற குவாலிட்டியோ இல்லை நவுனுக்கு இருக்கிற ஹைட், எனிதிங். ஓகே. ஸோ எதை பற்றி சொன்னாலும் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ்னா என்னென்ன அப்படின்னு புரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு? ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம், ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ரிவைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த அட்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு ஒரு கிராமர் உண்டு. ஓகேவா. ஹையர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற கிராமர். ஸோ அந்த கிராமரில் இந்த அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அந்த கிராமருக்கு ஒரு பேஸ் மட்டும் தான் இப்போ நம்ம படிக்க போகிற இந்த பிக்டோகிராமர் அப்படிங்கிற இந்த பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிற இந்த கிராமர். ஓகேவா. ஸோ ஹையரில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிக்க போகிறீங்க. அதுக்கு ஒரு பேஸ் மாதிரி, ஓகே, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பிக்டோகிராமர். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னா என்ன அப்படிங்கிறதும் லைட்டாக பார்த்துட்டு போவோமே. ஓகேவா. ஓகே, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். ஃபஸ்ட்டு கம்பேரிசன்னா என்ன? கம்பேரிசன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் கம்பேரிசன்? ஒருத்தரை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்குறது, தமிழில் சொல்கிறதா இருந்தால் அப்படி தானே? ஒருத்தரை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், ரவி, ராஜா அப்படின்னு 2 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஓகேவா. ஸோ இப்போது இந்த ரவியை ராஜாவோட கம்பேர் பண்ணி பார்க்குறது. ரவி இஸ் டாலர் தென் ராஜா. ரவி எப்படி இருப்பான்? ராஜா விட டாலராக இருப்பான். சொல்லலாமா? ரவி இஸ் டாலர் தென் ராஜா. ஸோ இதுதான் கம்பேரிசன், வேறு ஒன்றும் இல்லை. ரவிங்கிற பர்சனை
ராஜாங்கிற ஒரு பர்சனோட நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். டாலராக இருக்கிறான். ஓகே, ரவி இஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா, அவனை கூட பிரில்லியண்ட்டாக இருக்கான், ஸ்மார்ட்டராக இருக்கான். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓகேவா கம்பேர் பண்ணுறாங்க டூ பர்சன்ஸை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், கம்பேரிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2% ஆர் 3% அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா, ஸோ அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிசன்னா என்னென்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டிகிரிஸ். வாட் இஸ் டிகிரிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். டிகிரிஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் அ டைப்னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் 3 டிகிரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகேவா, ஒன்றுமே இல்லை, இந்த 3 டைப்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்பேரிசன்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, 3 டைப்ஸில் கம்பேரிசன்ஸ் பண்ணுவோம். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லாம் பார்ப்போம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ இந்த டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கம்பேரிசனோட டைப்ஸை தான் இந்த டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து லைட்டாக இதையும் என்ன பண்ணிடுவோம், பார்த்துட்டு போயிடுவோம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா, பாசிட்டிவ் டிகிரியில் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரவி இஸ் a tall boy. That's all. ரவி இஸ் a tall boy. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பாசிட்டிவ் டிகிரியாக இருந்தாலும் சரி, கம்பேரிட்டிவ் டிகிரியாக இருந்தாலும் சரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா அட்ஜெக்டிவ் இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னு வரும்போது, கான்செப்ட் வரும்போது நமக்கு என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும், வாட் இஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது எது அந்த சென்டென்ஸில் அட்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேவா, வாட் இஸ் அட்ஜெக்டிவ்னு தெரிஞ்சுட்டு அந்த சென்டென்ஸில் எந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவி இஸ் a tall boy. ரவி வந்து டாலான பையன், உயரமான பையன், அவ்வளோதான். அதாவது சிம்பிளாக எந்த விதமான கம்பேரிசனுமே இல்லாமல் இருக்கிற அந்த டிகிரி பேர் என்னது, பாசிட்டிவ் டிகிரி. ஓகேவா, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. ஸோ கம்பேரிட்டிவ் பேரை பார்த்தாலே தெரியுது. ஸோ சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கம்பேரிட்டிவ் அப்போ கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, ரவி இஸ் taller than ராஜா. ரவிங்கிற பர்சன் இஸ் டாலர் தென் ராஜா. ரவியையும் ராஜாவையும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ரவி இஸ் டாலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவியும் ராஜாவும் கம்பேர் பண்ணோம். அதில் யார் தான் ஹைட்டாக இருக்கா, ரவி தான் ஹைட்டாக இருக்கான், டாலாக இருக்கான். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 2 பர்சன்ஸை கம்பேரிசன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அந்த சென்டென்ஸ் அப்படி தான் இருக்கும், 2 பர்சன்ஸை கம்பேரிசன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கம்பேரிட்டிவ் டிகிரிலையும் என்ன இருக்கும், அட்ஜெக்டிவ் இருக்கும். ஓகேவா, நான் சொல்லிட்டேன் 3 டிகிரிஸ் ஆஃப் அந்த சென்டென்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அட்ஜெக்டிவ் இருக்கும். ஆனால் இந்த கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்கிற அட்ஜெக்டிவ் என்ன இருக்குன்னா, அட்ஜெக்டிவோட எண்டிங்கில் ER அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா டால் தான் என்னது அட்ஜெக்டிவ், நமக்கு அதோட என்ன ஜாயின் பண்ணியிருக்கோம், ER அப்படிங்கிறத ஜாயின் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் தேன் அப்படிங்கிற கீவேர்டும் இருக்கும். ஓகேவா, ஸோ எந்த இடத்துல டாலர் தேன் அப்படின்னு வருதோ அந்த இடத்துல கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்பேரிட்டிவ் டிகிரி வந்து அப்ளை ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போது நமக்கு வந்து தெரிய வேண்டியது என்ன விஷயங்கள் அப்படின்னா, அட்ஜெக்டிவ் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும். எப்படி வரும், ER. ஓகே, அந்த அட்ஜெக்டிவோட எண்டிங்கில் என்ன இருக்கும், ERனு ஜாயின் பண்ணியிருப்போம். தேன் அப்படிங்கிறது கீவேர்டு தான், அது சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அட்ஜெக்டிவோட ER ஜாயின் பண்ணி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னது, கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் தான். ஓகேவா, இது வந்து ஒரு சில வேர்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ER அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ சம் வேர்ட்ஸ் அதர் தென் சம் வேர்ட்ஸ், அதாவது சம் அட்ஜெக்டிவ்ஸ், அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஆல்சோ அட்ஜெக்டிவ்.
ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ல வரான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்ல வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் பாருங்கள் இயர் ஜாயின் பண்ண முடியுமா? பியூட்டிஃபுல்லர் முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பியூட்டிஃபுல் இந்த மாதிரியான வேர்ட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோர் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இதில் பியூட்டிஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? அட்ஜெக்டிவ். அப்படி தானே? பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ் தான். ஓகே, ஸோ இந்த அட்ஜெக்டிவை நம்ம வந்து கம்பேரிட்டிவ் டிகிரிவாக மாற்றுறதா இருந்தால் எப்படி மாற்ற முடியும்? மோர் அப்படிங்கிற கீவேர்டை ஃப்ரண்டில் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான், முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஒரு சில வேர்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஷீ இஸ் மோர் பியூட்டிஃபுல் than her sister. She is more beautiful than her sister. அவளோட சிஸ்டரை விட அந்த கேர்ள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பொண்ணு. ஓகேவா? மோர் பியூட்டிஃபுல். ஓகேவா? ஸோ இதில் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது தான் என்னது? நமக்கு அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இங்கே கம்பேரிட்டிவாக வர்றதுனால அந்த இடத்துல என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்? மோர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். MORE ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ மோர் பியூட்டிஃபுல். ஓகே, மோர் அப்படிங்கிற வேர்டு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் தான்? கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நீங்கள் கிளியராக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஈஸியாக எந்த சென்டென்ஸு நமக்கு கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? எந்த சென்டென்ஸ் பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கம்பேரிட்டிவ்க்கு என்னென்ன கீவேர்டு? ஓகேவா? ER ஜாயின் பண்ணணும், அட்ஜெக்டிவ்க்கு அடுத்து அண்ட் தேன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் எங்கேயும் என்ன வேர்ட் வந்து ER ஆட் பண்ண முடியாத வேர்டுக்கு மோர் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? ஃப்ரெண்டில் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்? நல்லா ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர் பேரை பார்த்தாலே தெரியுது, சூப்பர். ஸோ இது என்ன அப்படின்னா 3% or 2% அவங்களோட கம்பேரிசன் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேவா? 3%ஓட கம்பேரிசன் பண்ணி who is taller, who is brilliant, who is beautiful அந்த மாதிரி சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் என்னது? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, 3% இருக்கலாம், 2% இருக்கலாம், யாருனாலும் 3% மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். 3% ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கம்பேர் பண்ணுவோம், 3%ஓட கம்பேர் பண்ணி யார் பெஸ்ட்டு, ஓகே, ஸ்டடீஸில் யார் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பாருங்கள், ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் in the class. Ravi is the tallest boy in the class. ஸோ ரவிங்கிற பாய், ஓகேவா, அவனை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ டால் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் நமக்கு, அட்ஜெக்டிவ். ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் இந்த கிளாஸ். அந்த கிளாஸ்லேயே யார் தான் டாலஸ்ட்டா? ரவி தான். பார்த்தீங்களா? இப்போ கம்பேரிசன் பாருங்கள். ஸோ கிளாஸில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்களோ, ஓகே, 3 or more மெம்பர்ஸ் கூட இருக்கலாம், அவங்களோட கம்பேர் பண்ணி எழுதுறது கூட நம்ம என்ன பண்ணுறோம்? சூப்பர்லேட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணும்போது நம்ம அட்ஜெக்டிவ் எப்படி வரும் பாருங்கள். அட்ஜெக்டிவ் அதோட எண்டில் என்ன இருக்கும்? EST. ஓகேவா? அட்ஜெக்டிவ் அதோட எண்டில் என்ன இருக்கும்? EST அப்படிங்கிறத ஜாயின் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி பாருங்கள் என்ன இருக்குன்னு, த அப்படிங்கிற கீவேர்டு இருக்குது. ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்ன பண்ணியிருக்கணும்? அப்போது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் EST இருக்கணும். ஓகேவா? அந்த அட்ஜெக்டிவ் வேர்டோட EST சேர்த்துருக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? த அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மீனிங். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அந்த டால் அப்படிங்கிற வேர்டை எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பாசிட்டிவ் டிகிரியில் அந்த வேர்டு எப்படி இருக்குது பாருங்கள். பாசிட்டிவ் டிகிரியில் அந்த வேர்டு அப்படியே என்ன இருக்குது? டால் அப்படின்னே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த டால் அப்படிங்கிற வேர்டை எடுத்துப்போம். ஓகே, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ பாசிட்டிவில் அந்த டால் அப்படிங்கிற வேர்டு எப்படி இருக்கும்? டாலாக தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா?
கம்பேரிட்டிவ் டிகிரியில் எப்படி யூஸ் பண்ணுறோம்? டாலர் தேன். ஓகேவா? நான் 3க்குள்ள டிஃப்ரென்ஸை சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் த டாலஸ்ட், இஎஸ்டி. ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, டால் அப்படிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேவா? பாசிட்டிவ் டிகிரியில் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி எந்த கம்பேரிசனும் இல்லாமல் நம்ம நார்மல் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதே கம்பேரிட்டிவில் பாருங்கள், டாலர் தேன், அதாவது இஆர் ஜாயின் பண்ணிவிட்டு தேன் யூஸ் பண்ணுறோம். அதேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் த அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு டாலோட என்ன பண்ணுறோம்? இஎஸ்டி அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்? ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டை எடுத்துப்போமே. பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டு. ஓகே, பாசிட்டிவில் என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் டிகிரியில் பியூட்டிஃபுல் தான் இருக்கும். ஓகே, ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆனால் கம்பேரிட்டிவில் எப்படி யூஸ் பண்ணணும்? மோர் பியூட்டிஃபுல். கம்பேரிட்டிவில் எப்படி யூஸ் பண்ணணும்? மோர் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ அதே மாதிரி சூப்பர்லேட்டிவில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சூப்பர்லேட்டிவ் எப்படி யூஸ் பண்ணணும்? மோஸ்ட் பியூட்டிஃபுல். அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது அந்த இஎஸ்டி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் மோஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேவா? பிக்டோகிராமர் பார்க்கலாமா? ஓகே, சி த பிக்சர். பாருங்கள், பிக்டோகிராமரில் ஃபர்ஸ்ட் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் பிக்சர். ஸோ இது வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்குது, அப்படி தானே? பாருங்கள், ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இந்த பிக்சரில் என்னெல்லாம் இருக்குது? பில்டிங் இருக்குது, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பப்பி, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ஸ்குவரல். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பப்பி அண்ட் ஸ்குவரலுக்கு இன் பிட்வீனில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ அந்த கான்வர்சேஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்வர்சேஷனில் அட்ஜெக்டிவ் வேர்டு என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற வேலை என்னது? அட்ஜெக்டிவ் வேர்டு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் டிகிரியில் இருக்கா, கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கா, இல்லை சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த அந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்கள் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களே என்ன பண்ணிடலாம்? இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இதை வாசிச்சோன்னு. ஓகேவா? ஓகே, பாருங்கள், என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். கேன் யூ ஜம்ப் ஹையர் தென் திஸ் பில்டிங்? கேன் யூ ஜம்ப் ஹையர் தென் திஸ் பில்டிங்? ஆக்சுவலாக பப்பி வந்து இதை கேட்குறான். ஓகேவா? கேன் யூ ஜம்ப் ஹையர் தென் திஸ் பில்டிங்? ஸோ இந்த பில்டிங்கை விட உன்னால் என்ன பண்ண முடியும்? ஹையாக ஜம்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ என்ன அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹை அப்படிங்கிற அப்ஜெக்டிவ். வெரி குட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன டிகிரி யூஸ் ஆகிருக்கு? பாசிட்டிவ் டிகிரியா, கம்பேரிட்டிவ் டிகிரியா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியா? ஹையர் தேன். அந்த அட்ஜெக்டிவோட என்ன ஜாயின் பண்ணியிருக்காங்க? இஆர் எண்ணில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேன் வந்திருக்கு. அப்போ இது கண்டிப்பாக என்ன டிகிரி தான்? கம்பேரிட்டிவ் டிகிரி தான். வெரி குட், வெரி குட். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்? இப்போது நம்ம நான் ரீட் பண்ண நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஏது அட்ஜெக்டிவ் வேர்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு எந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் இதில் இருக்குது, அதாவது எந்த டிகிரி, பாசிட்டிவ் டிகிரியாக இருக்கா அந்த சென்டென்ஸு, இல்லைனா கம்பேரிட்டிவில் இருக்கா, இல்லைனா சூப்பர்லேட்டிவில் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டில் 9th ஸ்டாண்டர்ட்லலாம் படிப்பீங்க இந்த கிராமர். ஓகேவா? ஸோ இது வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு பேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அதனால் இப்போவே என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிளியராக படிச்சிங்கன்னா அப்போ கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த ஸ்குவரல் வந்து பதில் சொல்கிற மாதிரியும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா என்ன பதில்னு? எஸ், பிகாஸ் திஸ் பில்டிங் cannot jump. ஸோ என்ன பதில் சொல்லுதான்? எஸ், பிகாஸ் திஸ் பில்டிங் cannot jump. நான் வந்து ஜம்ப் பண்ணிடுவேன், ஆனால் அந்த பில்டிங் என் கூட என்ன பண்ண முடியாது, போட்டி போட்டு ஜம்ப் பண்ண முடியாது. கெனாட் ஜம்ப். ஒரு காமெடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார்ட்டூனிஸ்ட்டுங்கிறதுனால, கார்ட்டூனை கொடுக்கறதுனால ஒரு காமெடியாக இந்த டயலாக்ஸ் வந்து இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நமக்கு கான்செப்ட்டு அட்ஜெக்டிவ் கண்டுபிடிக்கணும், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், எந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் இந்த சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே இருந்த அட்ஜெக்டிவ் நோ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஓகேவா? அடுத்த பிக்சர், அது கீழே இருக்கிறதுக்கு போயிடலாம். பாருங்கள், இதில் ஒரு டீச்சர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அஸ், த சன் ஆர் மூன்? என்ன கொஷின் கேட்குறாங்க? விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு அஸ். ஸோ நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது?
சன்னா மூனா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள், த மூன் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே என்னது ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ காமெடியாக நம்ம அந்த டயலாக் வாசிக்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ நம்மளோட கான்செப்ட் அட்ஜெக்டிவ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் டு அஸ். ஸோ இதில் எங்கே அட்ஜெக்டிவ் இருக்குது? இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அந்த கீவேர்டை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். விச் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். பாருங்கள், இந்த என்ன டிகிரி வந்திருக்கு? மோர் இம்பார்ட்டண்ட். அப்போ இது என்ன டிகிரியில் இருக்குது? ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்குது. ஓகேவா? த சன் ஆர் மூன் கொஷின் கேட்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. சன்னா மூணா ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி, இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்? மூணுன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? மோர் இம்பார்ட்டண்ட்னு இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸில் கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்குது. அதுக்கு அந்த டீச்சர் அந்த டிஸ்கஷனில் அந்த டீச்சர் என்ன சொல்லிடுறாங்க பாருங்கள், வாய் எதுக்குப்பா மூன் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிற அப்படிங்காங்க. அதுக்கு அந்த பையன் ரிப்ளை பண்ணுறது பாருங்களேன். த மூன் gives us light of the night when we need it, but the sun gives us light only in the day when we don't need it. என்ன சொல்கிறேன் பாருங்கள், ஏதோ ஒரு காமெடியை தான் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஓகேவா? ஹியூமராக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகே, த மூன் gives us light நைட்டில் வந்து மூன் வந்து என்ன பண்ணுது, நமக்கு இரவு நேரத்தில் லைட் கொடுக்குது. ஸோ அது தேவைப்படுறதுனால அது கொடுக்குது. நம்ம அந்த நேரத்தில் லைட் தேவை, அதனால் கொடுக்குது. பட் ஆனால் சன்னை பாருங்கள் என்ன பண்ணுது, லைட்டை கொடுக்குது. எப்போது? டே டைமில் கொடுக்குது. அப்போ நமக்கு தான் தேவையில்லையே லைட்டு தேவையில்லாத நேரத்தில் எதுக்கு சன் கொடுக்குது? ஆக்சுவலாக இது ஹியூமராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் த டயலாக். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்க்கலாமா? பாருங்கள், ஃபிஷ்ஷு. ஓகே, ஃபிஷ்ஷஸாக இருக்குது. ஓகே, இந்த ஃபிஷ் என்ன சொல்லுது பாருங்கள். விச் ஃபிஷ் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ்? விச் ஃபிஷ் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அந்த ஃபிஷ்ஷு கேட்குது. ஓகே, ஸோ இந்த எந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ்ஷு அப்படின்னு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபேமஸ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் என்ன டிகிரி வந்திருக்கு பாருங்கள், மோஸ்ட் ஃபேமஸ். அப்போ என்ன டிகிரி? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்படி தானே நான் சொன்னேன்ல, மோர் அப்படின்னா என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி. மோஸ்ட் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதுக்கு இந்த ஃபிஷ்ஷு வந்து என்ன பண்ணுது பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷு ரிப்ளை பண்ணுது, ஸ்டார் ஃபிஷ். இந்த ஸ்டார் ஃபிஷ் தான் என்ன தான் ஃபேமஸான ஃபிஷ்ஷாக. ஓகே, நெக்ஸ்ட்டு see the another picture. Next, see the next picture. பாருங்கள், what can be smarter than a talking bird? டாக்கிங் பேர்டை விட ஸ்மார்ட்டரான ஒன்று என்ன? ஓகே, ஸ்மார்ட் புத்திசாலி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்மார்ட்டான ஒரு ஒன்று என்னது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் கேன் பி ஸ்மார்ட்டர் தென் இது வேண்டாம், இதுலேருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், நெக்ஸ்ட் see the next picture. ஓகே, வாட் கேன் பி ஸ்மார்ட்டர் தென் அ டாக்கிங் பேர்டு? டாக்கிங் பேர்டை விட ஸ்மார்ட்டான ஒன்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்மார்ட் அப்படிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். ஸ்மார்ட்டர் தேன் வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸில் என்ன டிகிரி யூஸ் ஆகிருக்கு? கம்பேரிட்டிவ் டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு எடுத்து அந்த ஆன்சர் பாருங்கள், அந்த பி என்ன சொல்லுது? ஸ்பெல்லிங் பி, அதாவது ஸ்பெல்லிங் தெரிஞ்சு பியா. ஓகேவா? அதுதான் ஸ்மார்ட்டாக அந்த டாக்கிங் பேர்டை விட. ஓகேவா? நெக்ஸ்ட்டு see the next picture. ஓகே, பாருங்கள், இந்த பாய் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வாட் இஸ் worse than finding half a worm in your apple? வாட் இஸ் worse அப்படின்னா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் worse than finding half a worm in your apple? உங்களோட ஆப்பிளில் புழுவோ இல்லை பூச்சியோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா, வாம் புழுன்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ புழு இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ இந்த பர்சன்ட்டை. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேட் அப்படிங்கிறதோட கம்பேரிட்டிவ் டிகிரி தான் என்ன அப்படின்னா ஒர்ஸ். ஓகேவா? பாசிட்டிவில் நம்ம பேடுன்னு சொல்லுவோம் அந்த வார்த்தையை. ஓகேவா? நார்மலாக நம்ம பேட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அது வந்து பாசிட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவ் டிகிரியில் அந்த பேடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் என்ன பண்ணுவோம்னா ஒர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? WORST. ஓகே, ஸோ இந்த ஒர்ஸ் அப்படிங்கிறது என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரியில் யூஸ் பண்ணக்கூடியது. பாசிட்டிவில் என்ன பண்ணுவோம்? பேட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கம்பேரிட்டிவில் என்ன பண்ணுவோம்? ஒர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சூப்பர்லேட்டிவில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒர்ஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா, WORST. ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒர்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அப்படின்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் என்ன இருக்குது, கம்பேரிட்டிவ் டிகிரியில் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு இந்த டயலாக்குக்கு ஆன்சர் பாருங்கள் என்ன. ஸோ ஒருவேளை அந்த வார்ம் அந்த மாதிரி புழு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்பிட்டிங் த அதர் ஹாஃப் அவுட். ஸோ அப்போ அது தின்னுட்டுருக்காங்க, வார்ம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், மீதி உள்ள துப்பிடுவோம். அப்படி தானே ஸ்பிட்டிங். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஹீஸ் ஸ்மைலிங் அண்ட் சே லைக் தட். ஸோ அட்ஜெக்டிவ்னா என்ன, ஹவு டு ஃபைண்ட் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி தானே. ஓகே, ஸோ அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும், எப்படி அட்ஜெக்டிவை ஃபைண்ட் பண்ணது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தானே. ஓகே, ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, அட்ஜெக்டிவ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, கம்பேரிட்டிவ் டிகிரியும் சூப்பர்லேட்டிவ் டிகிரிவாக இருந்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஓகேவா, ஸோ